actually the soup is cooking by itself. It is a hot process method. Already in the type of soap வந்து cold process methodல பண்ணியாச்சு. அது பண்ணி தான் அதோட outcome. அதோட outcome தான் இது. It is a cold process method. Now we are doing as a hot process method. Let's see how it's coming out well. Keep on, we have to monitor it because சட்டுன்னு இது வந்து ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகி வெளியே வந்துடும். ஸோ பார்த்துட்டே இருக்கணும். இப்போ ஏன் நம்ம வந்து ஹாட் ப்ராசஸ் மெத்தடில் ஆல்ரெடி அதுதான் இதே மாதிரி டைப் ஒரு கோல்ட் ப்ராசஸில் பண்ணிட்டோம், ஏன் ஹாட் ப்ராசஸில் பண்ணுறோன்னா ஐ ஜஸ்ட் வாண்ட் இமீடியட் யூசேஜ். எனக்கு சீக்கிரமாக யூஸ் பண்ணணும், க்யூரிங் டைம் தான் இருக்கக்கூடாது. எனக்கு இன்றைக்கி யூஸ் பண்ணி ஒரு 2 days தான், இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ணி ஒரு 2 daysல ட்ரை பண்ணணும்னா இந்த மாதிரி மெத்தட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சோப்ஸ் ஆயில்ஸ் எல்லாமே வந்து அது ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகி காஸ்டிக் சோடாலாம் எவாப்ரேட் ஆகி இது வந்து ஆக்சுவல் நேச்சுரல் சோப்பாக உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போது சேஃப்டி மெஷர்லாம் நம்ம போட்டுக்கலாம். ரொம்பவே ஹாட் ப்ராசஸ் மெத்தடில் ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். Look at this. Look at this. Volcano stage. கரெக்டான டெம்பரேச்சரில் இருக்கும்போது மட்டும்தான் உங்களால் ஹாட் ப்ராசஸ் சோப் அழகாக பண்ண முடியும், ப்ராப்பராகவும் பண்ண முடியும். இல்லைனா இதோட அவுட்கம் வந்து சரியாக வராது. இதுக்கும் சேம் அஸ் கோல்ட் ப்ராசஸ் மெத்தடில் என்ன மெஷர்மெண்ட்ஸ் இருக்கோ அதே மெஷர்மெண்ட்ஸ் தான் நம்ம எடுத்து பண்ணுவோம். பட் மெத்தட் இஸ் வெரி டிஃப்ரெண்ட் அண்ட் தேர் இஸ் நோ க்யூரிங் பீரியட். சும்மா சேஃப்டி பர்பஸ்க்காக தான் ஒரு 2 நாள் எக்ஸஸாக நம்ம வந்து இதுக்கான க்யூரிங் பீரியட் வைக்கிறோம். ஆக்சுவலி இது தேவை கூட கிடையாது. Look at this, 98 degree. So it is very very hot. Keep on stir பண்ணிகிட்டே இருக்கணும். எதுக்கு லிட்டு போட்டு பண்ணாமல் நம்ம இந்த மாதிரி ஃபிலிம் ஷீட்ஸ் போட்டு பண்ணுறோன்னா இது வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். நீங்கள் லிட்ஸ் போட்டு பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு மானிட்டர் பண்ண முடியாது. ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாகவும் இருக்கும். ஸோ we can monitor it. நீங்கள் க்ராக் பாட்லேயே அது செய்யலாம். இதுக்குள்ள இதுக்கு தேவையான நம்ம ஆயில்ஸ், அடிஷ்னல் சப்போர்ட்ஸ். நான் இதில் பவுடர்ஸ் ஆட் பண்ணலை பிகாஸ் ஆல்ரெடி இன்ஃப்யூஸ் பண்ண ஆயில் தான். வாட் இஸ் தட்? நல்பமராத்தி ஆயில் தான் யூஸ் பண்ணி நான் அந்த சோப் பண்ணிகிட்ருக்கேன். நல்பமராதி ஆயில் வந்து ரொம்பவே சூப்பர் ஆயில் ஃபார் பாடி ஸ்கின் ஒயிட்னிங். லெட்ஸ் see இது எப்படி அவுட்கம் வருதுன்னு வில் பார்க்கலாம். இன்னும் ஆயில்ஸ் செப்பரேட்டாக தான் இருக்குது. அண்ட் ஹாட் ப்ராசஸ் சோப்ஸ் பொறுத்த வரைக்கும் லேதர் கொஞ்சம் கம்மியாக தான் வரும். பட் கோல்ட் ப்ராசஸில் செம்ம லேதரிங்காக இருக்கும் பிகாஸ் இது இன்ஸ்டண்ட்டாக அண்ட் ஆட்டோமேட்டிக்காக குக்கிங் ப்ராசஸில் ஹேப்பன் ஆகிறதுனால இதோட கொஞ்சம் லேதர் ரொம்பலாம் டிஃப்ரென்ஸ் இருக்காது, கொஞ்சம் தான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். சம்டைம்ஸ் இந்த சர்ஃபேஸ்க்கு பிளெண்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளெண்ட் பண்ணும்போது அது இன்னும் ஆட்டோமேட்டிக்காக குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணும். யூ கேன் see the changes. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே இது வால்கனோ ஸ்டேஜை க்ராஸ் பண்ணிடும். ஸோ அப்பப்போ நம்ம ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் ஒரு 15 minutesல இட் வில் கெட் ரெடி. லேட்டர் நம்ம இதில் என்னென்ன ஆட் பண்ணுறோன்னு பார்க்கலாம். சுற்றி ஸ்பேஸ் கொஞ்சம் எம்டி கூட இருக்கக்கூடாது. we have to cover it because it is ஆட்டோமேட்டிக்காக குக் பண்ணிகிட்ருக்கோம். கைண்ட் ஆஃப் தம் பிரியாணி மாதிரி. தேவைப்படுற டைம் மட்டும் பிளெண்டர் யூஸ் பண்ணால் போதும். ரெஸ்ட் ஆஃப் த டைம் இந்த பிளெண்டர் நமக்கு தேவைப்படாது. இனிஷியல் டைம்லேயும் ஒரு 10 minutes ஃபார்வர்ட் டைமில் மட்டும்தான் நமக்கு இது தேவைப்படும். ஹாட் ப்ராசஸ் சோப்ஸ் பொறுத்த வரைக்கும் கோல்ட் ப்ராசஸ் மாதிரி கொஞ்சம்
ஸ்லோவாலாம் பண்ண முடியாது, கொஞ்சம் ஸ்பீடாக தான் பண்ண முடியும். அண்ட் எக்ஸாக்ட் ஷேப்ஸ்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது, அதை நம்ம தான் மாடிஃபை பண்ணி பண்ணணும். பிகாஸ் ஆல்ரெடி இது ஆட்டோமேட்டிக்காக குக் ஆகிட்டுன்றதுனால வேகமாக இது வந்து கம்ப்ரெஸ் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இதுக்கான ஒரு மெஷர்மெண்ட் ரேஸ் டைம் இருக்குது, அண்ட் இதுக்கான மெஷர்மெண்ட் ஆஃப் ஆடிங் ஆயில்ஸ் டைம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு தான் பண்ண முடியும். Now we are adding some yogurt at this stage. Yogurt is very much nourishing thing for your skin. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் வேகமாக வந்து we have to do the things. Some vetiver essential oil, some fragrance oil, and we have to mix it together. எதுக்காக லாஸ்ட்ல ஆட் பண்ணுறோன்னா குக்கிங் ஆகும்போது இது ஆட்டோமேட்டிக்காக எவாப்ரேட் ஆகிடும். ஸோ அந்த எவாப்ரேஷன் ஸ்டாப் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணுறது. எல்லா எசென்ஷியல் ஆயிலுமே பாடிக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்குறது. ஸோ now it's time to pour in our beautiful color, beautiful smell. Tap பண்ணிக்கலாம். இந்த டைம் நம்ம patch work. நெக்ஸ்ட் நம்ம pH டெஸ்ட் எடுத்துடலாம். pH லெவல் டெஸ்ட் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் சோப் சாம்பிள்ஸ் எடுத்துக்கிறேன். do the pH டெஸ்ட். நல்லாவே சோப் வந்து டைல்யூட் ஆயிருக்கு. இந்த டைம் will check the pH டெஸ்ட். pH ட்ரிப்ஸ் எடுத்துட்டு with the color நமக்கு 8ல இருந்து 10 வரைக்கும் 8 9 அந்த ஸ்டேஜ்ல வந்தாலே it is ready to use. no caustic soda, it is a natural soap. so hot process இன்னைக்கு இப்போ right now பண்ணதுல pH test எடுத்ததுல it is passed out. so இது நம்ம நாளைக்கு கூட யூஸ் பண்ணலாம், பட் 2 நாள் கழிச்சு தான் we are going to use it. Guys, really I'm so happy about this. நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அவுட்கம் அழகாக கரெக்டாக வந்திருக்கு. ஸோ no caustic soda, no more caustic soda, only it is a natural soap. உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கமெண்ட்ல சொல்லுங்கள்.